நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தவிர்ப்பு, தனிமை, போராட்டமான சூழல்களிலே ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூறுவோம். ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைக்கத்தக்கதான ஒரு மனநிலையோடு நம்ம அமர்ந்திருப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் அந்த கர்த்தரை நடத்தி வருகிறார். மனமகிழ்ச்சியோடு நம் வாழ கர்த்தர் நம்ம கிருபை எடுத்துக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்பொழுது ஆவிக்குரிய சிந்தோடு நாம் அமர்ந்திருப்போம். மகாபரிசமிகத்திற்கும் உள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆசிரியரோட பரிசு ஓய்வு நாளில் இந்த நல்ல கால வேளையில் இந்த ஆலயத்தில் எங்களை அமர வைத்து, பாட வைத்து, துதிக்க வைத்து, இந்த வசனங்களை தியானிக்க பாராட்டுவிக்க நன்றி சுவாமி. நாங்கள் வசனங்களை நேர்த்தியாய் தியானிக்க, உணர்வுபூர்வமாய் தியானிக்க, எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வோம். அந்தவர்கள் அந்த வண்ணமாய் செல்லாதபடி விசேஷ அனுபவத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வைராக்கியத்தோடும் கடந்து போக உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எல்லா துதிகள் நம்ம இந்த காலைப்பொழுது செலுத்துகிறோம். மீட்பரட்சமானவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பரலோகப்பிதாவே, ஆமென். அமர்வோம். திருச்சபையின் ஆயரவர்களுக்கும், திருச்சபையினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும், திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும், திருச்சபையினுடைய கடைசி நிலை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் சொன்ன பிரகாரமாக நான் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் இல்லை. ஆயருடைய அதீத அன்பினால், ஆயருடைய அந்த ஒரு என் மீது வைத்திருந்த ஒரு அன்பினால, மரியாதையினால் ஆயர் சொல்லியிருக்கிறார். அதற்கு நான் தகுதியானவனா தகுதியற்றவனா என்று நான் அறியேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு வந்து கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒரு வாழ்வு. ஆயர் அவர்கள் என்ன அண்ணன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆயர் தான் பெரியவர், அவர் மரியாதை நிமித்தமாக என்ன அப்படி சொல்கிறாரு. ரெண்டாவது உபசரித்து நான் உபசரிக்கிறதெல்லாம் இல்லை. ஆயர் நான் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணினே இருப்பேன். நான் ரொம்ப வரம் கூடலாம் பேசினு அப்படி போய் சுற்றினெல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு வேலை போயினே இருக்கும். டக்குன்னு அடுத்த வேலைகளை கடந்து போயினே இருக்கேன். அன்றைக்கி ஆயர் வரலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். சரி வாங்க ஐயாங்க அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன். ஆண்டவர் ஆயர் அவர்கள் அதை ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னார். இல்லைன்னா நான் இப்போ சந்திச்சிருக்க முடியாது. ஆயரை பார்த்துட்டு நோட்டீஸ் வாங்கிட்டு சரிங்க ஐயா நான் வந்துடுறேங்க ஐயா, ஃபோன் பண்ண வேண்டியதானுங்க ஐயா சொல்லிவிட்டு ஆயர் அனுப்பிச்சிட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். ஏன்னா வேலை ஸ்தலத்தில் எனக்கு வேலை தான் முக்கியம். நான் பெரும்பாலும் மற்ற காரியங்களில் நான் ஈடுபடுவதை ரொம்ப தவிர்த்துருவேன். நிறைய பேர் அப்படி அங்கே போவாங்க, இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்கே வருவாங்க. நாங்கள் அப்படி இருக்கவே மாட்டோம். எனக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருந்தனாக்கா மாணவர்கள் சந்தித்து கொண்டே இருப்பேன், என் பணியை செய்து கொண்டே இருப்பேன். வகுப்பறைக்கு போகணும், லேபுக்கு போகணும், சைன் பண்ணணும், இப்படி தான் நான் சுற்றினே இருப்பேனே தவிர வாங்கல் சம்பளத்துக்கு உண்மையாகணும். அல்லேலூயா, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் எது வேணால் நான் நினச்சிக்கலாம். இவர் வந்து யாரையும் கண்டுக்க மாட்டாரு, அங்கே வந்தால் பேச மாட்டாரு, இவர் ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப சீன் போடுறாருன்னு. நான் சீன்லாம் போடவே மாட்டேன். என் வேலை நான் செய்து சீன் போடுறதா இருந்தால் சீன் போடுறதால இருந்துட்டு நான் விட்டுருவேன். திடீர்னு ஒரு நாள் மதிய நேரத்தில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திட்டாங்க. கூட்டம்னா ஒரு ஜபம் 2 மணிக்கு ஜபம்னு ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, சாரி, அந்த ஜபத்தை நடத்துகிறோம். 2 மணிக்கு சாப்பிட்டு ரெடியாக வந்துட்டார். இப்போ நாங்கள் 1:50 தான் எங்களுக்கு கிளாஸே முடியுது. 1:50 தான் எங்களுக்கு கிளாஸ் முடியும். 1:50 முடிச்சப்போ தான் நாங்கள் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிற மற்ற வேலைகளை நான் பார்க்கணும். 2 மணிக்கு ப்ரேயர் இருக்கிறாங்க. 1:50 கரெக்டாக முடியுமா? கரெக்டாக முடியாது. பசங்களை சந்திக்கணும், சைன் பண்ணுறது, எடுத்து வைக்கணும், ஃபைல் கொடுக்கணும், ஏதோ ஒரு வேலை இருந்தே இருக்கும். அவர் வந்து ரெடியா அப்படின்னாரு. எங்கே ரெடியா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரேயர் ஆச்சு அப்படின்னாரு. சரி, எனக்கு ஒன்றும் புரியல. சரி சார் நீங்கள் போங்க நான் வரேன்னா. ஏன்னா நம்ம ஒரு லெட்டர். அப்போ அவர் வந்து ஜெபம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஒன்றும் என்னால் முடியல. மெதுவாக டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்து போய் லேபில் உட்காந்து நான் சாப்பிட்டு மெருடு வந்து உட்காந்தா மணி 2:35 ஆகிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். 2:40 என்னுடைய மகள்களை கேட்டில் வந்து விட்டுருவாங்க. நான் வீட்டுக்கு விட்டுருவோம். நான் ப்ரேயரில் இருக்கணுமா நான் போட்டுமா? நீங்கள் யாராவது சொல்லுங்களேன் எனக்கு. நான் ப்ரேயரில் உட்காந்துமா நான் வீட்டுக்கு போட்டுமா? 2:45க்கு சொல்லுங்கள். சொல்லுங்கள், நீ கிறிஸ்டியன்ஸ் தானே, நானும் கிறிஸ்டியன் தானே, சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுவேன்? அப்போ எங்கள் பசங்களை யார் கூப்பிட்டு போவாங்க? சொல்லுங்களேன், யார் கூப்பிட்டு போவாங்க? ப்ரேயர் நடத்த வந்தார்ல அவங்க பசங்க தான். அவர் 2:45 முடிப்பார முடிக்க
கிறிஸ்தவ வாழ்வு வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்வு. உங்கள் சபையை பற்றி எனக்கு ரொம்ப தெரியவே தெரியாது, உங்கள் குடும்பங்களை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு சபையில் நான் பிரசங்கிக்க போனேன். பிரசங்கன்னா ஆண்டோட வார்த்தை பகிர போனேன். ரொம்ப பெரிய பிரசங்கியாக கிடையாது, நான் சாதாரண ஒரு மனிதன் தான். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தாலும் நான் அனுபவிச்சு தான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் வாலி பசங்களாம் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்றதை வச்சு உங்கள் எதிர்காலத்தை நான் சொல்லிவிடுவேன். உடனே ஜோசிக்காரன்னு என்ன நினைக்காது, நான் ஜோசிக்காரில் உங்கள் கேரக்டர் உங்கள் இதை வச்சு நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் எப்படி செட்டில் ஆவீங்கிறது எல்லாம் சொல்ல முடியும். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சர்ச்சுக்கு மெசேஜுக்கு போனேன். அங்கே போயிட்டு ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அந்த சபையில் என்ன நடந்தாலும் எனக்கு உண்மையாகவே தெரியாது. நீங்கள் நினச்சிக்காதீங்க இவர் விசாரிச்சுட்டு வர கொஞ்சம் ஏதோ இதெல்லாம், நான் எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த மெசேஜுக்கு போய் நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நான் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு பையன் வேகமாக வண்டியில் வரான், சரன்னு ஓட்டுறான் வண்டியை. ஒரு மாலை 6 மணி இருக்கும். ஒரு அம்மா வேலை முடிச்சுட்டு பையெல்லாம் தூக்கினா அவங்க ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த பையன் போன ஸ்பீடுக்கு அடிச்சுருந்தான்னா அந்த அம்மா ஸ்பாட்லேயே இறந்துருப்பான். நான் கண்ணால் பார்த்தேன். நம்ம வாழ்படம்லாம் வாங்கிட்டு நான் ரோடை கிராஸ் பண்ணும்போது நான் அப்படி பார்த்து அப்படியே அதிர்ச்சி. அவன் கொஞ்சம் மிஸ், அந்த அம்மா ஒரு செகண்டில் அந்த அம்மா மிஸ் ஆகிட்டான். அப்படி நிட்டாங்க, அவன் வண்டி கிராஸ் ஆகிடுச்சு. அந்த சம்பவத்தை நான் சொன்னேன். இப்போ அந்த பையன் மீது தப்பா, அந்த அம்மா மீது தப்பா? அதிவேகம், நான் போய் சொல்லலை, அதிவேகம். அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு அப்படியே ஸ்டன்னாக நின்று போயிட்டான். அடிச்சுருந்தா அந்த அம்மா அங்கே இறந்துருப்பாங்க. சரி, அந்த அம்மா இறந்துருந்தா யாருக்கு பாதிப்பு சொல்லுங்களேன்? யாருக்கு சொல்லுங்க? அவங்களோட பிள்ளைகள். இன்னைக்கு இனப்படுகொலை நம்ம பாலஸ்தீனத்தில் நடக்கிறது பேசுகிற பார்த்தீங்களா? நீங்கள் மீடியா நம்மளுக்கு எவ்வளோ உதவி செய்யுது, எத்தனை தகவல்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தகப்பனை எழுந்த குழந்தைகள் அனாதையாய் அந்த பாலைவனத்தில் அழுகுங்க, அந்த தேசத்தில் ஓடுறாங்க. அவர்கள் செய்த குற்றமா? இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கு. வேகமாக போனோம், அவன் சேர்த்தா பரவாயில்ல, அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் தான் ஸ்பீடாக போனான், அந்த அம்மா ஸ்பீடாக போகலாம், அந்த மாதிரி ரோடை தான் கிராஸ் பண்ணிச்சு, வேறு எதுவும் செய்யல. இதை நான் சபையில் சொன்னேன், இது கடவுள் வந்து இப்படி தான் அப்படின்னு எதுவும் சொல்லிட்டேன். அப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் ஒருத்தர் இறந்துருக்கலாம் ஆக்சிடென்ட்டில், எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ தான் நான் யோசித்தேன். நான் அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ ஆண்டவரே, நான் ஏன் இதை போய் அங்கே சொல்லணும்? எனக்கு தோணுறதுனால நான் சொன்னேன். நான் சொல்லணும்னா திட்டமிடவே இல்லை, நான் வந்து சொல்லணும்னு தான் சொன்னேனே தவிர அந்த சம்பவம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ கூட நான் சில இதெல்லாம் சொல்ல போகிறேன், அது உங்களுக்கு குத்துச்சானா நான் பொறுப்பு இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நான் உங்கள் பேர்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு 2-3 அண்ணனை மட்டும் தெரியும், பாஸ்டர் தெரியும், அந்த ஆளுன்னு அந்த தம்பி தெரியல, பாஸ்டம்மா தெரியும், அவங்க தான் பாஸ்டம்மா. இவ்வளோ தான் எனக்கு தெரியுமே தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது. இப்போது நான் சொல்லிடுறேன், முதல்ல நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணிவிட்டு நான் செய்திக்கு போகிறேன். எனக்கு யாருமே தெரியாது. இப்போ வாழ்வு, உங்கள் வேலை, நீங்கள் என்ன குலம், கோத்திர, ஜாதி, இனம், மதம், மொழி, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பிளாங்காக சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டதான ஒரு அழைப்பு என்ன என்றால், திருச்சபையினுடைய ஐக்கியத்தை நம்ம பங்கெடுக்கணும். இன்றைக்கி சேர்ப்பின் பண்டிகை. சேர்ப்பின் பண்டிகைன்னு உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? பொருட்களை கொண்டு வாங்க. என்னதுங்க? பொருட்களை கொண்டு வாங்க, கொண்டு வந்து ஆலயத்தில் வைங்க, பகிர்ந்து கொள்ளலாம், பொருட்களை சேகரிக்கலாம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் நமக்கு பணம் தேவைப்படுது, சில செயல்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? உடனே சில ஆவிக்குரிய மனிதர்கள் இருப்பாங்க, எப்பவுமே எல்லா ஆலயத்திலும் இருப்பாங்க. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? பொருள் தான் முக்கியமா? பொருள் தான் முக்கியமா? கடவுளோட ஊழி தானே முக்கியம், கடவுளோட ஊழி தானே முக்கியம், பொருள் இருக்கலாம், எப்பவுமே பொருள் இப்படின்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட கேட்டாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம இவ்வளோ செய்யணும், இந்த சர்ச்சில் நம்ம இவ்வளோ உயர்த்த காணிக்க இவ்வளோ நம்ம உயர்த்தணும், சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அது சொல்லும்போது உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடும். அது எப்படி? பணம் தான் முக்கியமா? பிரேயர் முக்கியம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் பணம் கேட்குறாங்க அப்படின்னு அவர் என்கிட்ட குற்றம் சாட்டுறாரு. நான் ஒன்றும் சொல்ல. நான் என்ன கேட்டேன்னா, இவ்வளோ பேசுகிறல்லடா, என் ஃப்ரெண்டு தான் அவர், இவ்வளோ நீ பேசுகிறல்ல, 21 வயசில் நீ என்ன பண்ணான்னு கேட்டேன். 22 வயசில் நீ என்ன பண்ணான்னு. அதாவது மனிதன் எப்போ தெரியுங்களா ரொம்ப அழகாக பேசுவான்? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டோன்னு ஃபிலாசபி பேசுவோம். அதான் மனிதன். கடவுள் ஒன்று தான் கேட்குறாரு, கடவுள் முடித்த ஒன்று தான் எதிர்பார்க்குறாரு. இந்த 15 வயசுலேருந்து 25, 27, 28 வயசு வரை நீ எப்படி வாழ்ற, அதுதான் முக்கியம். நீங்கள் நினச்சிக்கலாம் 45 வயசுல 46 வயசு அதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு உட்கார வயசு. அப்போ பெஞ்சு தொடைப்பாங்க, இதை தொடைப்பாங்க, எல்லாம் தொடைப்பாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. அதை கேட்கவே இல்லை ஆண்டவர். வாலிப பிராயத்தில் நீ என்ன செய்கிற, அதுதான் கணக்கு. கல்யாணம் ஆகி பேரம் பேத்தியெல்லாம் எடுத்துக்கிட்ட முட்டி நோகா ஒன்று நம்ம அப்போ வந்து என்ன பண்ணுறது? ஜவுமே இருப்பாங்க, அதெல்லாம் கடவுள் கேட்கவே. வாலிப பிராயத்தில் உனக்கு வலிமை இருக்கும்பொழுது, உனக்கு திராணி இருக்கும்போது, உனக்கு சத்துவம் இருக்கும்போது,
உனக்கு பயங்கர பராக்கிரமசாலியா நீ இருக்கும்போது எப்படி வாழணும்னா கர்த்தர் கேட்குறாரு. வேறு எதுவுமே கேட்கல, வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் 50 வயசுல எல்லா பேரும் பேச்செல்லாம் செட்டில் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே சர்ச்சில் இருப்பாங்க. ஐயோ என்ன மதியம் சாப்பிட்டு தூங்கிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா வேறு வேலை இல்லையா? வேறு என்ன இது? சும்மா கதை அங்கே போய் உட்காந்துக்கிட்டான். அது இல்லை, அதை கேட்கவே இல்லை. படிக்கிற மாணவர்கள், வாலிபர்கள் சபைக்கு ஓடி வரணும், சபைக்கு ஓடி வரணும். எல்லாம் யோசிக்கிறீங்க, சேர்ப்பின் பண்டிகை அதுவும் என்னடா இது புது ஒரு ஆளை இறக்கிட்டுக்கிறாரு பாஸ்டர், இவர்னா வித்தியாசமாக பேசுகிறாரா? இதுதான் வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை ஓர்ஷிப் பண்ண வச்சு அதே சொல்ல வச்சு கத்த வச்சு அந்நிய வருஷம் நிறைய பேர், அதெல்லாம் நான் விரும்புவதும் இல்லை, அதை நான் வெறுக்கிறதும் இல்லை. அது தேவைதான், அது எனக்கு தெரியல. ஆனால் நான் கேட்குறது என்ன கேட்பேன்னா, நீ எப்படி இருக்கிற, அவ்வளோதான் என்னுடைய பாலிசி. நீ வந்து சும்மா எகுறது குதிக்கிறதுலாம் எனக்கு வேணாம். உன் செய்கை, உன் கிரியை, உன் பேச்சு, உன் நடக்கை, இவ்வளோதான் எனக்கு தேவை. மற்ற பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அதுவும் பர்சனல். நீ ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபம் பண்ணு. இப்போ நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, போய் சொல்லியிருக்கலாம்ல, அலன் விடிகாலம் 4 மணிக்கு நான் எழுச்சி கொடுக்காது ஜெபம் சொல்லியிருக்கலாமா இல்லையா? நான் பண்ணல சொல்ல, நான் ஏன் பண்ணணும்? பண்ணாத நான் ஏன் சொல்லணும்? சரி, உங்கள் வாழ்க்கையை உங்ககிட்ட சொல்லணும், என்கிட்ட ஏன் சொல்கிறார் ஆண்டவர்? என் வாழ்க்கையை தான் என்கிட்ட சொன்னேன். வேற நான் கரெக்டாக சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மீது, உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தின் மீது, உங்கள் ஆலயத்தின் மீது, உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவத்தின் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்காமா? யாருக்கு அக்கறை இருக்கணுமா? என்னப்பா ஏன் சார் நீக்கு அக்கறை இருக்கணும்? எப்படி? நீ படிக்க மாட்டா, உன்னை கலெக்டர் ஆக்கிடணும். படிக்கிறது கிடையாது, இவர் எடுத்தோன்னே கலெக்டர் ஆக்கிடணும். இதுதாங்க கதை. இருக்கு மாலை நேரத்தில் ஒரு மாணவன் புத்தகத்தை எடுத்து படிக்கணும், வாலி பசங்க ஒழுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறது கிடையாதான். இவர் டைரக்டாக கலெக்டர் தான். இவர் வந்தா முட்டி போட்டு படிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், எங்கள் சிற்றாலயத்துக்கு நான் சாப்பிள் காலையில் போயிடுவேன். நான் எங்கள் மிஸ்ஸஸ் 8:40 உள்ளே போயிடுவேன். போன உடனே நான் முதல்ல அந்த மேட்டை பார்ப்பேன். போனே எங்கேயும் சரி பண்ணுவேன். லெஃப்ட் ரைட் 3 மட்டும் ஒர்க் நான் விண்டோஸ் எல்லாம் திறந்துக்கிறது ஒரு பார்ப்பேன். நேரம் ஒரு துண்டு எடுத்து அந்த ஆள்கெல்லாம் தொடச்சிடுவேன். முதல் வேலை எனக்கு இதுதான். ஐஎஸ் சொன்னாங்க இல்லைங்களா, பேராசிரியராக இருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறார். அதெல்லாம் தூசுக்கு சமம். இன்னைக்கு ராத்திரி நம்மளுக்கு எண்டிங் கார்டு போட்டாருன்னா நாளைக்கு இருக்குமா? இன்னைக்கு எண்டிங் கார்டு போட்டால் இருக்குமா? அதுதான் வந்து வேதத்தில் சொல்ல ஒரு இடத்துல பக்க பொருளெல்லாம் சேர்த்துட்டானா, களஞ்சியத்தில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவும் வந்துச்சான் லாபம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறானா, என்னென்ன எங்கடா இதை வைக்கிறது, இட்லி கட்ட வேண்டியதா இல்லை புதுசாக வாடகை எடுக்கலாம்னு கேட்குறான்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரான், சாரி தம்பி நான் இப்போ ஆட்ட முடியுதுன்ட்டாரான். அல்லேலூயா. இப்போ எதை இச்சி கட்டுறது, இல்லை அவரை இச்சி கட்டுறதா? நம்முடைய சிந்தையில் ஆண்டவரை குறித்து யோசனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் போன உடனே என் வேலையெல்லாம் செஞ்சிருவேன். சில பசங்களாம் வந்து கை கட்டிப்படி உட்காந்துப்பான். நான் கேட்பேன், ஏமா கிறிஸ்டின் பையன் தான் நீ சர்ச்சு இது திறந்துக்குதா ஜன்னல் பார்த்தியா, ஏன் அப்படி உட்காந்து மண்ணு மாதிரின்னா, இது யாருடைய அது ஏன் ஆலயமா? ஏசப்பா ஆலயம் தானே, சரி பண்ணு கற்றுக் கொடுப்பேன். முறைப்பான் பையன், அவன் படிச்சிருந்து +2 தான், அவன் என்ன முறைப்பான் முடியணும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பசங்க இருக்கலாம். காலாட்டின்னு உட்காந்துமா கோயிலில் பார்த்துக்கிட்டீங்களா, கிளாஸ் ரூமில் காலாட்டின்னு உட்காந்துக்கணும். பயம் ஒன்று சொல்லிட்டு நான் வசனத்துக்குள்ள பாருங்க. நீங்கள் எவ்வளவு உங்கள் ஆண்டவர் கைவிட்டு கொடுக்கிறீர்களோ, நீங்கள் எவ்வளவு உங்கள் ஆண்டவருக்காய் உங்களுடைய சுயத்தை நேரத்தை எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவு களஞ்சியத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். இது ஆசீர்வாதத்துக்காக சொல்ல, நடைமுறை வாழ்க்கைக்காக சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சேர்ப்பின் பண்டிகையில் நம்ம ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் கொடுத்தல். நம்ம பாட்டம் போட்ட சொத்தை கட்டுறது கொடுக்கல, எங்கிருந்து வாங்கணுமோ அங்கே கொடுக்குறோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. எங்கிருந்து பெற்றுக்கொண்டோமோ அங்கே கொடுக்குறோம். பெற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி கொடுக்கும் பொழுது இருக்குதா? ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையை மெதுவாக எடுத்து சாமி அப்படின்னு பெற்றுக்கொள்ளும் சடக் வாங்கிக் கொள்ளுவோம். அதுமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆயர் சொன்ன எதுவுமே எனக்கு தெரிஞ்சு குற்றச்சாட்டுகளாக தெரியல, கண்டிப்புகளாக தான் என்னுடைய பார்வைக்கு தெரிந்தது. நாங்கள் மண்டே பிரேயர் புரட்சி வாலிப நாட்களில் இருக்கும்பொழுது
கண்டிப்புகள் அவசியமாக இருந்தது. எங்கு கண்டிப்புகள் இருக்கிறதோ அங்கு சீர்படுதல் இருக்கும். எங்கு சீர்படுதல் இருக்கிறதோ அங்கு சிறந்த மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். எங்கு சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கு இறையரசு கட்டப்படும். இறையரசு கட்டப்படும். வேற எதுவுமே ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது. உன் நேரம், உன் இளமை, உன் திறமை, இவைகளை தான் கேட்கிறாங்க. கொடுத்தல் என்பது மிக சிறந்த ஒரு பண்பு. கர்த்தருக்கு கொடுத்தல் அதை விட சிறந்தது. கொடுத்தலிலே சிறந்ததை கொடுத்தல் அதை விட சிறந்தது. கர்த்தருக்கு என்ன நீங்கள் கொடுத்து பழகு. உடனே எல்லாம் சொல்லும் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறத போடு. லூக்கா 21 என்ன சொல்றாரு? அவளுடைய ஜீவனத்துக்கென்று வைத்துக் கொண்டிருந்த அந்த 2 காசு தான் நம்ம போட்டாங்க. வேற எதுவுமே சொல்ல சார். உங்களுடைய இந்த பேம்ப்ளெட் நீங்க போட்டுருக்கும் போது பாருங்க, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய், உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை பகுதியாக செல்லும். வேற ஏதாவது கேட்டாரா? உங்க சித்தப்பா மகன் துபாயில் இருக்கிறான், அவன் காணிக்கை போடுன்னு கேட்டாரா? உன் தாத்தா அங்கே 3 ஏக்கர் நிலம் கட்டுட்டு அதை வித்தீங்களா, அதை கேட்டாரா? கேட்டாரா? உண்மையை ஆசீர்வதித்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வித்தது உங்க மனசாட்சியை விட வேற யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. எங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நம்ம என்ன சொல்றோம் சொந்தக்காரர்கிட்ட போகும்போதப்பா? என்ன சொல்றது? ஒரே கடனாக நான் பண்றது. நகையை வைக்கி போகும்போது சொல்லிட்டு போவோம், நல்லா பார்த்துக்கங்க. நகையை அடமானத்து வைக்கும் சொல்லிட்டு போவோம். மூட்டுக்கு போது யாரும் சொல்றாங்களா? ஏன்னா கலந்து கேட்டா வைக்க போகும்போது ஊரே சொல்லிட்டு போவோம், நகையை வைக்கிறப்பா. ஆனா அதை மூக்கும் போது யாரும் இல்லாத ஒரு டகுன்னு மூட்டிட்டு வந்து, இது கேள்வி அல்ல, நம்முடைய இயல்பு. அவ்வளவுதான். கடத்தை சொல்லுவோம், வீட்டில் இருக்கிற ரொக்கத்தை சொல்லுவோமா? யாரும் சொல்றோமா? நம்ம வீட்டில் 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறோமா பீரோல, அப்படி யாரும் சொல்லிக்கிறோமா? 2 லட்சம் ரூபாய் கடங்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பயப்படுறோம். கூட இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். இருக்குதுன்ட்டா உடனே என்ன பண்றாங்க? ஒரு 50,000 கூடமா கேட்கறாங்களா இல்லையா? அதுக்கான கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ப்பின் நாளில் நமக்கு என்ன திராணி இருக்கிறதோ, நம்ம கையில் என்னக்குதோ அதை கூட. நான் வாலி பிள்ளைகளுக்கெல்லாம் உண்மையாக நான் சொல்லிட்டு போகிறேன், தயவுசெய்து அன்பா நீங்கள் கேட்டு கோவப்படாதீங்க மேலே. உங்கள் நேரங்களும் உங்களுடைய திறமைகளும் உங்கள் தாளந்துகளும் இந்த சபைக்காக செலுத்துங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாம். நான் பாயை சுற்றி மட்டி வச்சுவேன், நான் ஸ்பீக்கரை தூக்கி சுத்தலாம். நிறைய பேர் ஸ்பீக்கர் எடுக்க மாட்டாங்க, ஸ்ட்ரேஞ்சர்லாம் தூக்க மாட்டாங்க. கிராமங்களில் போய் நாங்கள் ஊழியம் பண்ணும்போது பேங்க் செஷன் வரதுக்குள்ள நான் 2 வீட்டில் போய் டக் டக் டக்குன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயினே இருந்துருவேன். நான் யாருமே கேட்க மாட்டேன். சேப்பலில் போய் நான் இங்கே நுழைஞ்சது ஒருத்தன் ஜன்னல் தந்தாங்கன்னா செருப்பு ரெடி பண்ணிடுவேன், செருப்பை நான் லைன் பண்ணி வச்சுருவேன். அவன் நான் செய்யறதுக்கு அங்கே வந்தாலும் நான் அடுத்து துடைக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எனக்கு மைண்ட் ஓடினே இருக்கும், ஆலை எப்படி இருக்குது, இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகல, சத்தம் இருக்காது, காற்று இருக்குதா, மக்களுக்கு உட்காரத்துக்கு இடம், என் மைண்ட் இதுதான் இருக்கும். ஆலயம் சுத்தமாக இருக்கும், ஏன்னா அது ஆண்டவருடைய வீடு. அல்லேலூயா. நம்மளுக்கு கிடையாதுங்க, தயவுசெய்து புரிந்து கொள்ள. நம்மெல்லாம் மண்ணு சார். இன்னைக்கு ஒரு சந்ததி உருவாக்கி நம்ம செத்துருவோம் சார். நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் ரொம்ப நாள். மனித இயல்பு என்ன தெரியுமா? வாழ்ந்து தன் சந்ததி உருவாக்கிட்டு அது செத்துரும். ஒரு உயிரினத்தினுடைய வேலை இதுதான். யாராவது ரொம்ப நாள் இருக்கிறாங்களா? சரி, உங்க அப்பாவுக்கு பாட்டியை நம்ம வீட்டில் வச்சுன்னு போமா? அது வேஸ்ட் பீஸ், எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு, தூக்கி வெளியே வேண்டாம்னு சொல்றோமா இல்லையா? இப்போ 2 ஜென்ரேஷனை வாழ முடியலங்க. என்னன்றான்? ஐயோ ஏம்மா என்னையா இதை வச்சுன்னு சொல்றான்னு வருத்தப்படுறான் மனுஷன். அவன் என்னன்றா, ஒரு ஜென்ரேஷன் போதுட்டா, எங்க அப்பா அதோட நான் நிறுத்திக்கிறப்பா, அதுக்கு மேலே எனக்கு வேணான்றான். முடியல. ஏன் முடியலன்னா அவன் தன்னை சுருக்கி கொண்டான், தன் உறவுகளை சுருக்கிட்டான். முன்ன விஸ்தாரமான மனநிலையோடு வாழ்ந்தோம், விஸ்தாரமான உலகத்தில் வாழ்ந்தோம். இப்போ அப்படி இல்லையே. யோசிப்ப ஜனம் தந்தா எவனாவது நல்ல நிலத்தெல்லாம் பார்க்க முடியுதா? ஏதாவது வீடு இப்போ இது மரம் செடி கொடி பார்க்க முடியுதா? பக்கத்து வீட்டு கிச்சனை தான் பார்க்க முடியும் திறந்த உடனே. ஏன்னா நெருக்கும். அதனால் மனுஷன் வாழ முடியல. இனிமேல் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் இந்த ஐக்கியத்தில் நான் பங்கு கொள்ள வேண்டும்? ஏன் இந்த ஆலயத்தில் என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்க வேண்டும்? என்னை ஏன் நிர்பந்திக்கிறார்கள்?
என்னை ஏன் இதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் இந்த ஆலயம் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது? ஏன்? நீங்கள் ஐக்கியத்தில் வரும்பொழுதுதான் அன்பை பகிர முடியும், அன்பை உணர முடியும், விட்டு கொடுத்தலை வளர்க்க முடியும். பிள்ளைகளை நீங்க அனுப்பணும். ஆமாங்க, தனியாவே வாழ்ந்துட்டா கஷ்டம். 4 பேரோட பழகும் பொழுதுதான் மன்னித்தல் வரும். ஐயோ தப்பு செஞ்சுட்டோம், சாரி, நீங்க உட்காருங்க, நீங்க ப்ளீஸ் நீங்க உட்காருங்க, நீங்க சாப்பிடுங்க. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ ஒரு வசனத்தை நியாயாதிபதிகள் 3:4 எடுத்து இதை வாசி பார், அங்கே ஆண்டவர் சொல்லி விட்டார், அந்த அம்மா எழுந்து போன, அதெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன அடித்தளம்? வாழ்க்கைக்கு என்ன அடித்தளம்? நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன சொல்லுதுங்க? உன்னை போல் நான் எட்டு வந்து உனக்கு சாப்பிடணும். நானே வச்சு சாப்பிட்டா அது தகுமா? அதுக்கு நான் வீட்டுல சுட்டு சாப்பிட்டுக்கலாமே. அது சேர்த்துட்டேன். பகிர்தல், அன்பு செய்தல், விட்டு கொடுத்தல், தாங்குதல், ஒருவரை ஒரு தாங்கணும், ஒருவர் விசாரிக்கணும். அதுதான் சார் வாழ்க்கை. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் என் மகளுக்கெல்லாம் அதான் சொல்லி தரேன். ஒரு முறை பந்தியில் உட்காந்துட்டோம், அங்கே ஒருத்தர் எழுந்து நின்ட்டார் அப்படி சைடில். எங்கள் பிள்ளைகள் நான் எழுப்பிட்டேன், நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க சார், பரவாயில்ல, நான் அடுத்த கூட சாப்பிட்டுக்கிறேன். பிள்ளை எங்கள் பசங்களுக்கு கோவம் வந்துடும், என்ன இது நாங்கள் இடம் பிடிச்சோமே, பரவாயில்ல, எங்கே போயிட்டு போகுது சொல்லு, பரவாயில்ல, வெளியே கூட வாங்கி சாப்பிடலாம், வீட்டில் கூட செஞ்சு சாப்பிடலாம், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கசப்பு தான், அப்புறம் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே உட்காருங்க நீங்கள் சாப்பிடுங்க. அந்த பண்பை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஏதோ கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு மிகைப்படுத்தலான ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. அப்படின்னு இவங்க உருவாக்கிட்டாங்க. யாரெல்லாம் உருவாக்குனா அது தேவைப்படுறவங்க உருவாக்கிட்டாங்க, அது கிடையவே கிடையாது. தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுது வெறுங்கையாக வரக்கூடாது. தேவ ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையாக வரக்கூடாது. அதுக்கு அந்த அம்மா தான் சாட்சி. அடுத்த வேளை சாப்பாட்டு கொஞ்சம் 2 காசு அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். லூக்கா 21:3 வெறுங்கையாக வரக்கூடாது. ஏன் அவங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி நடத்தினார், எப்படி நம்மை போஷித்தார், எங்கே காப்பாற்றினார், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறோம்? மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது, வாழவும். மனசாட்சியை நீங்கள் கேட்கணும். மனசாட்சி எப்படி சார் நான் கேட்கறது? அமைதியாக இருக்கு, மனசாட்சி பேசக்கூடாது, அமைதியாக இருக்கு, மனசாட்சி உங்களோட பேசும். எஸ், நான் அனுபவித்திருப்பேன். மனசாட்சி எனக்கு சொல்லணும், அங்கே போகாத, அதை செய்யாத, அதை எடுக்காத, அந்த கீழே விழுந்து எடுக்காத, எறும்பா சாப்பிட்டு போட்டோம், ஒரு புறாவை சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு விட்டு மனசாட்சி சொல்லணும். அதை நம்ம கேட்கணும். அப்போ நம்ம சரியான மனநிலையில் இருக்கணும். மனசாட்சியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மனசாட்சியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. சில பேர் மனசாட்சி கொன்று வாழ்வான், மனசாட்சி கொன்று வாழ்வான். அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, ஆனால் அவன் செய்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனசாட்சியை கிழிச்சிட்டு கொண்டுட்டா வாழ்றான்னு அர்த்தம். அந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆகாயில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிங்க. என் ஆலயம் எப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆண்டவர் ஒரு கேள்வி வைக்கிறார். ஒரு கேள்வி ஆண்டவர் வைக்கிறார், என் ஆலயம் எப்படி இருக்குதப்பா? எத்தனையோ மக்களுக்கு பயன்பட வேண்டிய குன்றின் மேல் இட்ட விளக்காய், உப்பாய், ஒளியாய் இருக்க வேண்டியது திருச்சபையானது இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் உங்கள் பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, எனக்கா யார் போவார், எனக்கா யார் செய்வார்? கஷ்டமாக தான் இருக்கும். நான் பேசும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நிதானித்து யோசித்து பாருங்கள், நிதானித்து யோசித்து பாருங்கள். நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஒரு வேலைக்கு போகணும், படித்து சம்பாதிக்க யோசிக்கிறோமா இல்லையா? பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும் யோசிக்கிறோமா இல்லையா? அடுத்து அவங்களுக்கு எப்படி செட்டில் யோசிக்கிறோமா இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டுமா? அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏசாமி யோசிங்க, அவர் நடத்திடுவார். அல்லேலூயா. எஸ் எஸ். நாளை உலகத்தை யாராவது பெருக்க விருப்பம்னா பெருக்கிடுங்க. நான்லாம் அப்படிதான் கடன் பெஞ்செல்லாம் படிச்சு வச்சிருவேன், பாட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சிருவேன். இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க, இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ரகசியமே அங்கே தான் இருக்குது, ரகசியமே அங்கே தான் இருக்குது. கடவுள் யாரும் திரும்ப பார்ப்பாரு? கீபோர்டு வாசிக்கணும் பார்க்க மாட்டாரு. தம்பி கோச்சு கூடாது என்ன, மியூசிக் வாசிக்கலாம் ஆண்டவர் பார்க்கல மாட்டாரு. அது சும்மா யார் பாய் போட்டு பெருக்கிறா, யார் சுற்றி பெருக்கிறாங்க, யார் க்ளீன் மனசு, அதுதான். நானும் அதில் தான் மனசு எக்ஸ்பர்ட்டு, நம்ம அதில் தான் எக்ஸ்பர்ட்டு. நான் வர்ஷிப் பண்ணி வாசனே பாடுவேன் எங்கள் சாப்பிடல, அது 2ஆம் தரம், அதெல்லாம் 2ஆம் தரம். முதல்ல எல்லாம் துவச்சிட்டு தான் வந்து உட்காரோம். எல்லாம் நினச்சிக்கோங்க, இவர் பால் சார் எப்போ அங்கே போகிறாரு, அங்கே போகிறாங்க ஆளுல நான் வாசிக்கிறேன். இல்லைன்னா போய் செருப்பு அடிக்கிறதுக்கு போகிறேன், எனக்கு நினைக்குது. எல்லாம் கண்ணு மூடி ஜாப் பண்ண போகிறேன், பாட்டு பாட போகிறேன், எனக்கு நினைக்குது. நான் அதுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு வந்தேன். நான் வாசிக்கிறதுக்கு வரலையே, எங்கள்
ஆண்டவரை பார்க்க வந்தேன், எங்கள் ஏசப்பாக்காக வந்தேன். எனக்கு பாஸ்ட் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு இஸ்ரேல் ஒரு விஷயமே கிடையாது. ஆமாம், இவங்களோட பெரியவர் யாரு? ஏசாமிக்கிறாருங்க. நான் ஏங்க இவங்கள பார்க்கணும்? நான் ஏன் அவங்கள திருப்திப்படுத்தணும்? யார் ஒரு நான் இருப்பேன், நான் இல்லாமல் போயிடுவேன். கரெக்ட் தானே? இருப்பேன், நாளைக்கு இல்லாமல் போயிடுவேன். நான் மனுஷன் தானே. அதை பார்க்கணும்னா உங்களுடைய அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்றாரு, ஒரு கதை. பாவிகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அந்த அறிவு கண்ணை மூடிடுவாரோ. என்ன பண்ணுவாரா? அறிவு கண்ணை மூடிடுவாரோ. அறிவு கண்ணை மூட்டை ஏதாவது தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் பாட்டு இருப்பான். நீ அடிச்சாலும் உனக்கு புரியாது, உதைச்சாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உணர்வு இருக்கும் போதே பிழைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாம் தூங்கிட்டாங்க. அல்லேலூயா. உணர்வு இருக்கும் பொழுதே பிழைத்துக் கொள்ளுங்கள். சார் என்ன சார் உணர்வுனா என்ன? உங்க மனசு உங்களோட பேசுது பாருங்க. தப்பு. நம்ம திமிரா இருக்கிறோம், நம்ம ஆணத்தோட திரியிறோம், நான் என்று அகங்காரம் இருக்குதுன்னு சொல்லுது பாருங்க. அது இருக்கும்போதே பழிச்சுக்கலாம். இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. உன் உள்ளான மனிதனே உனக்கு சொல்லிட்டு இருப்பான், ஐயோ இது தப்புடா, நம்ம லேட்டா போறோம், ஐயோ நம்ம இது தப்பு பண்ணிட்டோமே. அது இருக்கும்போதே நம்ம தப்பிச்சுக்கணும். நான் அப்படி தப்பிச்சு வந்தான், நான் அப்படியெல்லாம் நான் தப்பிச்சு வந்தான், நான் இங்கே வந்து நிற்கிறேன், வேற எதுவுமே இல்லை. எனக்கு ஸ்டான்லி பிரின்ஸ்னு ஒரு ஊழியக்காரர் மதுரையில் இருக்கிறார். இப்போ இருக்கிறாரா எனக்கு தெரியல. 2006 வருஷத்துக்கு சொன்னார், ஒரு பெரிய யூத் மீட்டிங்கில் சொல்றாரு. என்னன்னு சொன்னாரு? உன் எதிர்பாளரோட நீ பேசக்கூடாது 5 நிமிஷத்துக்கு மேலே சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன? ஒரு பொண்ணோட நீ பேசக்கூடாதுன்றாரு. என்ன வேற எதுவும் கிடையாது. ஒரு பையனோட நீ பேசக்கூடாது, 5 மினிட்ஸ்க்கு மேலே பேசக்கூடாது, பாலி பிள்ளைகள்லாம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனார். மைண்டில் ஏறிச்சு எனக்கு. ரைட், இனிமேல் நம்ம அந்த வேலையை தொழிலை செய்யக்கூடாது சாமின்னு வைராக்கியமாக இருந்தேன். நான்லாம் செலக்டே பண்ணலை. ஆண்டவர் எனக்காக தான் உன்னை எலெக்ட் பண்ணார். அதில் நான் ஜெயிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு 2 பெண் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தான் பகிரங்கமும் உங்களை சொல்கிறேன். இல்லை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாப்பா? நீங்கள் எதாவது டவுட்னா என்ன கேட்கலாம். நீங்கள் எப்படின்னு யோகியமான என்ன கேட்கணும், எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. சரியா? நான் இன்னைக்கு எங்கள் மாணவர்கள் அதான் சொல்கிறேன், நான் பேசுறது தப்பானா உடனே நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணி கேட்கணும். நீ சிகரெட் குடிக்கூடாது சொன்னால் என் பையன் கேட்கணும், என்ன சார் நீங்கள் குடிச்சிங்களா இல்லையா அப்படி கேட்கணும். இல்லைன்னா நான் எல்லாருமே தானே உபதேசம் பண்ணுறான். வாழ்ந்தினர் மட்டுமா பேசுகிறேன், எத்தனை பேர் உபதேசம் பண்ணுறாங்க? அவங்கள நம்ம கேட்டு தான் வந்திருப்பாங்களா உபதேசிப்பார்கள்? ஞாபகம் வச்சுங்க. அவங்க ஊழி தொடங்கிருக்குமா? நம்ம கேட்கறதுனால தான் அங்கே தொடங்கிச்சு. அங்கே தெரு வந்ததுக்கான இதுதான் மேட்ரு. நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா நல்ல ஊழியர்கள் உருவாகிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கேட்கறதால என்ன ஆயிடுச்சு, அவன் அது ப்ரொஃபஷன் ஆகி போச்சு. என்னப்பா அது ப்ரொஃபஷன். வர்றது, சாப்பிட்றது, ப்ரீச் பண்ணுறது, போய் தூங்கிறது. கொஞ்சம் சீக்கிரம் தேவையில்லை. நம்மளால சீக்கிரம் வேலைக்கு போகணும், அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன் சொல்லுங்க? அவர் அட்டல் 6 மணிக்கு தானே மீட்டிங், அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு, அதனால தூக்கிடுவார். உழைக்கிறவன் தான் கிறிஸ்தவன். தன் உழைப்பை கர்த்தரிடத்தில் கொடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். தன் உழைப்பின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன் தான் கிறிஸ்தவன். தன் உழைப்பின் பலனை கர்த்தருக்காக கொடுத்து கர்த்தரை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களே. ஆரம்பகால திருச்சபைகளில் அப்போஸ்தலர்கள்லாம் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருமே நாங்கள் சம்பாதிச்சது எடுத்து எங்கே வைப்பாங்க? ஆளுக்கு வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. ஏன் ஆளுக்கு இப்போ ஒத்துக்குவோமா? எல்லாம் அவங்க பிளாட்டு வீடு கீடெல்லாம் மொத்த டாக்குமெண்ட் எடுத்து வைங்க, மொத்தத்தை டேலி பண்ணி பிரித்து கொடுக்கணும், நம்ம ஒத்துக்குவோமா? அப்படி அல்ல. அவங்க ஏன் தங்களுக்கு உரியதை நாங்கள் வச்சாங்கன்னா, பகிர்தல் இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, ஏழை பணக்காரன் இல்லை, வசதி வாய்ந்தவன் வசதி படைத்தவன் இல்லை, வசதி இல்லாதவன் ஏழை கிடையாது. அதே போல் இன்னொன்று நினைச்சு, நீ உயர்வு நான் தாழ்வு இல்லை, இல்லை அங்கே அப்படிதான் இருந்துச்சு. அப்போ நான் எட்டு வந்தேன்னா இல்லாதவங்க அது என்ன ஆகிடும்? இருக்கிறவனா மாறுறானா? இல்லாத இருக்கிறவனா மாறுறானா? பகிர்றோமா? அன்பு வளருதா? ஒருத்தர் நேசிக்கிறோமா? கிறிஸ்து வெளிப்படுறாரா? ஆதிகால திருச்சபைகள் இப்படியா இருந்தது. அதை நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்? புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு எங்க வீட்டில் நான் இதை செஞ்சுட்டு வந்தேன், நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க, நம்ம கொடுக்குறோம், பகிர்ந்து பேசுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை நான் அதிகமாக கோட் பண்ணல, ஆனால் அதனுடைய அடிப்படையில் நான் பேசினிருக்கிறேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனங்களை எடுத்து இதை வாசி என்று நான் வாசிக்க சொல்லவில்லை. ஏனென்றால் அது நான் தொடர்ச்சியா போயினே இருக்கிறேன். உங்களுக்கு விஷயத்தை நான் கன்வே பண்ணினே இருக்கேன் என்னுடைய குறுகிய நேரத்தில். அப்போ யோசிப்பாங்க, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் வேலை செய்ய மாட்டேன், அடுத்தவங்க மட்டும் என்ன சொல்லுவேன்? கண்டிப்பா ஒழுக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், வேலை செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதாங்க?
நீ ஜூனியர் தான் போய் அதை வேலை செய்யும். ஜூனியர் சீனியர் உனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி நீ செய்யணும். அதுதான் உன் கடமை. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும். அவங்க எடுத்துக்கல, நான் எடுத்துக்கலன்னு சொல்லவே கூடாது. ஏன் எடுத்துக்கணும்? அவங்க எடுக்கிறது அவங்க பிரச்சனை, எடுக்க வேண்டியது என்னுடைய பிரச்சனை. உங்களை குறித்து மாத்திரம், உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கான உறவுகளை மாத்திரம் மேம்படுத்த முயற்சி செய்யுங்க. கற்பனை கதைகளை தயவு செய்து நம்பாதீங்க. கற்பனை கதைகளை தயவு செய்து நம்பாதீங்க. ஏதோ ஒரு மேலோகத்தில், ஏதோ ஆவிக்குரிய லோகத்தில் உங்களை நடத்தி கொண்டு போகிற மக்களை தயவு செய்து நம்பாதீங்க. யதார்த்த வாழ்க்கையில் உண்மை உள்ளவனாக இருக்க பழகுங்கள். உண்மை உள்ளவனாக இருக்க பழகுங்கள். நிதர்சனமான வாழ்க்கை வாழ பழகுங்கள். இந்த திருச்சபையில் நம்ம உறுப்பினராக உண்மையாக இருந்தோம். நம்மால் இயன்றதை செய்யணும். வர முடியல வரேன் அந்த நேர்த்தியோடு நீங்கள் பழக ஆரம்பிக்க வேண்டும். கடைசியாக அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, பெண்களை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா பெண்களின் பங்களிப்பு தான் ரொம்ப அவசியம். திருச்சபை பெண்களின் பங்களிப்பு திருச்சபையில் அவசியம். ஏன்னா ஆதி காலத்தில் அவங்க தான் அந்த திருச்சபை கட்டுவதற்கான நிறைய வேலைகளில் ஈடுபட்டவங்க அவங்க தான். ஆனால் அவங்க மறைக்கப்பட்டாங்க. அவங்க இல்லைன்னா அந்த திருச்சபைகளை கிடையாது. அப்பா இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்கும், அம்மா இல்லாமல் குடும்பம் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது நிலைபெறாத குடும்பம். இதுதான் உண்மை. பெண்கள் ஊழியத்தை நிறைய செய்யலை, ஆனால் ஊழியத்தை தாங்கினாங்க. ஊழியம் நிறைய செய்யலை, ஓடி செய்யல அந்த அம்மாங்க. ஆனால் ஊழியத்தை அவங்க தான் தாங்கினாங்க. பெண்களுடைய பங்களிப்பு திருச்சபை மிக மிக அவசியம். தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை வருந்தி கேட்டுக்கொள்ளுங்கள், வருந்தி அழையுங்கள். பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்க. பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க, சொல்லுங்க, இதுதான் உண்மை ராஜா நைனா வந்துடுறப்பா வழி. நீங்கள் தான் சொல்லணும். தகவல் சொல்வதை விட தாய் சொல்வது சால சிறந்தது. அதுதான் ஏற்புடையதாக இருக்கும். அதே போல் ஒரு சில காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆகாய் அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் முதல்ல இதில் 6வது வசனம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஒன்று சொல்கிறார். என்னன்னா, என் ஆலை இப்படி இருக்கும்போது நீங்கள் மச்சினால் கட்டப்பட்ட வீட்டில் இருக்கலாமா? என் ஆலை இப்படி இருக்குதுன்னு அப்புறம் சொல்கிறார், மலையின் மீது ஏறி மரங்களை வெட்டி என் ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மலையின் மீது ஏறுவது, மரங்களை வெட்டுவது, ஆலயத்தை கட்டுவது நம்முடைய உழைப்பை குறிக்கிறது, நம்முடைய நேரத்தை குறிக்கிறது, நம்முடைய வாஞ்சையை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்க அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் கர்த்தருக்காய் செலக்ட் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி போகிறேன். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் விலகிடு. அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு வேணாம். அது கொல்ல நாசம். அது நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும், வம்சத்தையே அழிச்சிடும். தப்புன்னா செய்யாது. அதே போல் நமக்கு வர்றது தான் நமக்கு சேரும். நமக்கு வராது. அதுக்கு மேலே நீங்கள் எல்லை கடந்து ஆசைப்படாதீங்க. தயவுசெய்து நான் சமையல் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் எத்தனையோ மெசேஜஸ் கேட்டுக்கலாம். எங்கள் மெசேஜ் அப்படி கிடையாது. நாங்கள் அந்த மாதிரியான ஒரு மாயமானதை நான் செய்யவே மாட்டேன். நான் என்ன செய்கிறேனோ அதை சொல்லுகிறேன். நான் என்ன வைரத்தோடு வாழ்ந்து இன்றைக்கி நான் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். லேட்டாக வரக்கூடாது. ஊருக்கு முன்னே நீங்கள் தான் இருக்கணுங்க. நீங்கள் தான் சார் செய்யணும். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. ஏன் இப்போ என்ன கேட்கல, ஏன் சார் எங்களுக்கு சொல்கிறீங்க? ஏன் பெரியவங்க செஞ்சால் ஆகாதா? ஆகும். நான் என்ன கத்துறேன், நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோப்பா. ரகசியம் தானப்பா. மேடையில் நின்று வாசித்து பாடுறதா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் நம்பாதீங்க. யாருக்கும் தெரியாமல் நீ ஒரு ஊழியம் பண்ணுறப்பாரு. மெதுவாக பெருக்கி வழக்கி தொடச்சிட்டு சாணி மொழிக்கு போகிறப்பாரு. அங்கே தான் ரகசியம். அதை தான் ஆண்டவர் நமக்கு பல மடங்காக கொடுப்பாரு. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் பார்த்தா உங்கள் பசங்கள்லாம் எங்கேயோ போய் செட்டில் ஆகிருப்பாங்க. திடீர்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா என்னடா இதுன்னு பார்த்தா அப்போ தான் ஆண்டவர் அந்த ரகசியத்தை சொல்லுவார். அன்னைக்கு எனக்கு வேலை செஞ்சிடலப்பா, உனக்கு நான் செய்யக்கூடாதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபித்து நம்ம கடந்து போவோமா? எல்லாம் தூங்கிட்டோம். தூக்க நிலையிலே நம்ம ஜெபிப்போம். ஏன்னா அப்படியே சொக்கின்னு போய்க்கிறாங்க. மணி 11:10 தான் ஆகுது. எல்லாம் உள்ளார்ந்த மனிதர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். வெளியார்ந்த மனிதர்கள் வெளிப்படையே கண்ணை திறந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளார்ந்த மனிதர்களோடு நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மகாபரிசுத்த மிகுந்தருக்குள்ள அன்பின் பொருளாவே ஆசீர்வதிக்கப்பட்ட காதலுக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் உங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் தியானித்தோம். எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. யதார்த்தமாய் வாழ உதவி செய்யுங்க, உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க, உதாரணமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. நாங்கள் பெற்றுக்கொண்டதே தான் சாமி நாங்கள் கொடுக்குறோம். எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. எங்கள் திறமையோ எங்களுடைய ஞானமோ அறிவு இல்லை ஆண்டவரே. நீங்கள் போட்ட கிருபை, நீங்கள் கொடுத்த சின்ன ஒரு ஆண்டவரே, அந்த வாழ்வு தான் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் படைத்திருக்கிறோம், உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உமக்காக நாங்கள் வாழ சித்தமாக இருக்கிறோம். எங்களை திருத்திக் கொள்ளுகிறோம், எங்களை மாற்றிக் கொள்ளுகிறோம், எங்களை புதுப்பித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களை ஆண்டவரே ஒருபோதும் நல்ல தட்டா
வராமல் எங்களை அணைத்துக் கொள்ள தேவ கிருபைதான் ஆண்டவரே. எங்கள் சுயங்கள் மறையட்டும், எங்கள் கோபங்கள் மறையட்டும், எங்கள் தாபங்கள் மறையட்டும். நாங்கள் வெறுமையாய் உடைய சமூகத்தில் வராமல் அடரை நோக்கி கொடுத்த ஆசீர்வாதங்கள் நினைத்து மனமகிழ்ச்சியாய் வர உதவி செய்யுங்க. எல்லா துதிகள் நமக்கு இந்த காலை பொழுது உங்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். மீட்பர் பிதாவே. ஆமென். அர்த்தமுள்ள அவசியம்.